திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் இணைந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக வருக வருக நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த தருணத்தில் இந்த அற்புதமான இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த சுக்ரன் டிவி நிறுவனர் ஐயா துரைராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்ம வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா இப்ப தொடங்க உள்ளோம். ஆக்சுவலி இந்த வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, இந்த வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படும், எப்படி இந்த வாஸ்து செய்தால் சரி, எப்படி செய்தால் தவறுன்னு எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். வாஸ்துனா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது தெரியணும். இன்னைக்கு அற்புதமா இந்த வகுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்துல அந்த வகுப்பு அப்படிங்கிறது நடைபெற்று ஒரு 2 மணி நேரம் நடக்க போகுது. இதுல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை அந்த இடத்திலே கேட்டு அதை தெளிவு பெற்று நம்ம அடுத்த கட்டத்துல வகுப்பை மூவ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. ஓகே, இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது? ஏன்னா இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு தலைமுறைக்கு ஒரு 30 வயசு வரையும் அவங்களுடைய ஒவ்வொரு ஒரு தலைமுறை அப்படிங்கிறது 30 வயசு 30 வருஷம் சொல்றோம். ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது அவங்க ஆயுள் கட்டுறதே பெருசா இருக்கு. ஆனா அந்த வீடு எப்ப கட்டுறாங்களோ கட்டுறப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கவே மாட்டேங்குது. ஒரு வீட்டை அமைச்சிடுறாங்க, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது வீட்டுல. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்படும் பொழுது வாஸ்து ரீதியாக ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அப்போதைக்கு வாஸ்து நிபுணர் காட்டுறப்ப, சார் இது மாடிப்படி தப்பா இருக்கு சார், செப்டி டேங்க் தப்பா இருக்கு சார், பாத்ரூம் தப்பா இருக்கு சார், இந்த மூளை கட்டாயம் இருக்கு சார், அந்த மூளை வளர்ந்துருக்கு சார் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்றப்ப, சார் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது சார், இதோட விழிப்புணர்வே இல்லை, அவேர்னஸே இல்லை, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிப்பு ஏற்பட்டவனே நம்ம சரி செஞ்சுட்டு. அப்ப இதெல்லாம் முன்னாடியே நமக்கு ஒரு வாஸ்து ரீதியாக எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், எந்த ஒரு இடத்த வாங்கணும், எந்த இடத்த வாங்கக்கூடாது, ஒரு வீடு ஒரு மனை எப்படி அமைக்கணும், எப்படி அமைக்க கூடாதுன்னு ஒரு புரிதலோட ஒரு இடத்துல நம்ம வீடு கட்டும் பொழுது அந்த வாஸ்து ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் அன்று வாழ்க்கையில எளிதாக வெற்றி பெறுகிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது திசைகள் அடிப்படையில் செயல்படுகிறது வாஸ்து. அப்ப திசை அப்படிங்கிறது பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை கிடையாது. திசை அப்படின்னாவே ஒரு இடத்துல நம்ம போய் பார்க்கிறோம் அப்படின்னா சும்மா பார்வைக்கு இது ரோடு, கிழமையில ரோடு இருக்கு, அப்ப இது தெற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை கிடையாது. திசை அப்படிங்கிறது இப்படி திசை காட்டும் கருவியை வச்சு இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு பார்த்திருக்கா, வடக்கு பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இப்படி திசை காட்டும் கருவியை வச்சுதான் நம்ம திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். சும்மா நம்ம பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வடக்கு பார்த்த இடம் கிழக்கு பார்த்த இடம் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அது உண்மையாலுமே வடக்கு பார்த்த இடமாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட மேற்க பார்த்து இருக்கும், வட கிழக்க பார்த்து இருக்கும், தெற்கு பார்த்த இடம் நினைச்சிட்டு இருப்போம், தென் கிழக்க பார்த்து இருக்கோம், தென் மேற்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு இடம் அப்படிங்கிறது திசை அப்படிங்கிறது திசை காட்டும் கருவியை வச்சுதான் அந்த திசை அப்படிங்கிறது முடிவு செய்யணும். பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த திசைகளின் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வாஸ்து திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. அப்ப திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மேல இருக்க இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்க இந்த திசை அப்படிங்கிறது தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இப்படி இருக்கு. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் வடகிழக்கு திசை. இந்த திசையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை
தென் கிழக்கு திசை, இதை நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை, இதை நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அல்லது கன்னி மூலைன்னு சொல்லலாம், அல்லது குபேர மூலைன்னு சொல்லலாம். அதே அதே போல வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடமேற்கு திசை, இதை நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த திசைகளின் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்த சொன்னோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு 8 திசைகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. ரெண்டாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுது. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன? பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப திசைகளின் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து, இரண்டாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது இந்த வாஸ்து அப்படிங்கிறத சொன்னோம். அப்ப ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்கிற இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் பொதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய தகவமைப்பு, வடிவமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வட்ட வடிவுல இந்த வடகிழக்கு திசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை சைடு 23.30 ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு, இப்படி நேரா இருக்கிறதுக்கு பதிலு ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. 23.30 இந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கு. எந்த திசையில சாஞ்சிட்டு இருக்கு? இந்த வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை சைடு சாஞ்சிட்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சைடு சாஞ்சிக்கிட்டு எந்த சைடு இருக்கோ அந்த திசை அப்படிங்கிறது பள்ளமாக இருக்கும். அப்ப இயற்கையாகவே இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமான திசை இயற்கையாகவே. ஏன்னா இந்த பூமியே இந்த சைடு 23.30 ஒன் சைடு அப்படி சாஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த திசை பள்ளமான திசை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, எந்த திசை பள்ளமாக இருக்கிறதோ அதற்கு நேர் எதிரான திசை அப்படியே மேட்டு பகுதியா இருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப இந்த தென்மேற்கு திசை மேட்டு பகுதி, அது பள்ளம், இது மேட்டு பகுதி. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுல நீருக்கு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கு, நிலத்திற்கு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள், தனித்தனி தன்மைகள் இருக்கு. இதுல நீருக்குரிய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடும். தண்ணி என்ன செய்யும்? பள்ளம் கண்ட பக்கம் பாய்ந்து விடும், அவ்வளவுதான்.
அப்ப மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியதான் நீருடைய தன்மை. அப்ப இதுல பள்ளமான திசை அப்படிங்கிறது எது? இந்த இந்த 8 திசைகள்ல பள்ளமான திசை அப்படிங்கிறது வடகிழக்கு திசை. அப்ப நீரானது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடுகிறது அப்படின்னா வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்து விடுகிறதுனா பொதுவாவே எந்த இடத்துல நீரானது பாய்ந்து விடுகிறதோ, எந்த திசையில நீரானது பாய்ந்து விடுகிறதோ அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் வளம் இருக்கும். அப்ப நீர் வளம் இருக்கிற இடத்துல நீரானது பாய்ந்து ஓடுகிறது என்றால் அந்த இடத்துல நீர் வளம் இருக்கும். அப்ப நீர் வளம் இருக்கிற இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட காரியங்களை, போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த நீர் வளம் சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம். வேற ஒண்ணும் இல்ல. வாஸ்து என்றால் ஒரே வார்த்தையை சொல்லணும்னா யாரார எங்கெங்க அமர வைப்பது, அதான் வாஸ்து. வேற எதுவுமே கிடையாது. நம்ம புதுசா ஒண்ணு அப்படியே ஒண்ணு சொல்ல போறது இல்லை. இருக்கிற விஷயத்தை யாரார எங்கெங்க அமர வைக்கணும். சார் நான் ஒரு வாஸ்து நிபுணர், எனக்கு வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நான் வாஸ்து கிளாஸ் எடுப்பேன். ஒரு வீடு பிளான் டிராயிங் போடணும், எப்படி பிளான் டிராயிங் போடணும்னு சொல்லுவேன். அதுல கட்டின வீடு அதுல என்ன பாதிப்பு இருக்கு, அதை எப்படி சரி செய்யணும்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட வேலை அது. நான் ஒரு வாஸ்து நிபுணர். அப்ப வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எனக்கு தெரியும். இதுவே இந்த இதுல இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேருக்கு மேல பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு டாக்டர் இருப்பீங்க. அப்ப உங்கள்ட்ட என்ன வேலை கொடுக்கணும்? ஒரு உடம்பு சரியாத ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன உடம்புல வந்து ப்ராப்ளம், அப்ப அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா அதை நீங்க செய்ய போறீங்க. இதுவே அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் எப்படி சரி செய்ய முடியும்? அதை உங்களை கூப்பிட்டு சார் இந்த வீட்டுல வாஸ்து பிரச்சனையா இருக்கு, இது எப்படி சார் சரி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த வேலை அப்படியே உள்டாவா மாறிடும், தவறா மாறிடும். அப்ப யாரார எங்கெங்க அமர வைக்கணும் அங்கங்க அமர வச்சா தான் அந்த வேலைக்கு கரெக்டா இருக்கும். அதே போலதான் வாஸ்து. நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்கணும், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்கணும், நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம் இருக்கணும், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று இருக்கணும், ஆகாயம் இருக்க வேண்டிய இடத்துல ஆகாயம் இருக்கணும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்கள் இல்லாத இடத்துல ஒரு உயிர் வாழ முடியாது. ஏன் இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சில பேர் நம்ம கேள்வி கேட்கறாங்க யூடியூப்லயே. நமக்கு நம்ம பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, பஞ்சபூதங்களுக்கு வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. பஞ்சபூதம் இல்லாத இந்த இடத்தில், நீர் இல்லாத இடத்துல ஒரு உயிர் வாழ முடியுமா சார்? நிலம் இல்லாத இடத்துல ஒரு உயிர் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்துல ஒரு உயிர் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்துல தான் ஒரு உயிர் வாழ முடியும். அப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் எங்க ஏதாவது ஒண்ணு இல்லாட்டியும் அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறது வாழ முடியாது. அப்ப இந்த 5 விஷயம் இருக்குன்னா எல்லா இடத்துல எல்லா விஷயம் இருந்திருக்கூடாது. எதாவது எங்க இருக்குமோ அதெல்லாம் அங்க இருக்கும், வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முதல்ல சொன்னா பள்ளமான திசை. ஏன்னா இந்த பூமியே 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கு, ஒரு சைட தாங்கிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மைகள் இருக்குன்னு சொன்ன பஞ்சபூதங்கள்ல அதுல நீருக்குரிய தன்மை என்பது பள்ளத்தை நோக்கி பாய்ந்து விடக்கூடியது நீரானது. அப்ப எங்க நீரானது பாய்ந்து விடுகிறதோ அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர் வளம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம நீர் சம்பந்தப்பட்ட போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக வெற்றி பெறுகிறோம்னு சொன்னோம். அப்ப பஞ்சபூதங்கள்ல நம்ம இடத்த கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு மையம் வரை இருக்கிற பகுதிக்கு பெயர் தான் வடகிழக்கு திசை ஈசானிய மூலைன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தில் தான் ஒரு வீட்டிற்கோ ஒரு இடத்திற்கோ நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்களை அனைத்தும் செய்ய வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மேட்டு பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதி தென்மேற்கு மூலை. அது இல்லாம இந்த தென்மேற்கு மூலையை நம்ம நிறுதி மூலைன்னு சொல்றோம். அதனுடைய இன்னொரு தன்மை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான மூலை அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை. அத கன்னி மூலைன்னு சொல்லுவோம், குபேர மூலைன்னு சொல்லுவோம். அங்க வைக்கிற பொருள் நிறுதி மூலையில என்ன வைக்கிறீங்களோ அது அங்கேயே இருக்கும், நகராது, நம்மளை விட்டு போகாது. அப்ப அந்த நிறுதி மூலையில என்ன இருக்கணும்? அந்த இடத்துடைய ஓனர் போய் உட்காந்துக்கணும். அப்பதான் அந்த இடத்துல நம்ம இருப்போம். இல்லாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுவோம், அந்த இடம் நம்மளே விட்டு போயிடும். வேற ஒண்ணுமே இல்லை சார். ஒரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. ஒரு வீடு இருக்கட்டும், நிறுதி மூலையில ஒரு வீடும் வாயு மூலையில ஒரு வீடும் கட்டுங்க. வாயு மூலையில இருக்கிற வீட்டுல நீங்க தங்கிட்டு நிறுதி மூலையில இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டு பாருங்க.
அந்த வாடகை வீட்டுக்காரன் நம்மளை வீட்டை துரத்திடுவான். அவன் நிலையா அங்க உட்காந்துக்குவான். அவனை காலி பண்ணி வைக்க முடியாது. அந்த வீட்டவே சேர்த்து வாங்கிடுவான். அப்ப எப்பயுமே நிறுதி மூளை என்று சொல்லக்கூடிய மூளை நிலையான மூளை. அப்ப அந்த நிலையான மூளை உரியவனுக்கு தான் கன்னி மூளை. அப்ப உரியவன் யாரு? அந்த இடத்துடைய ஓனர். அப்ப அந்த இடத்துடைய ஓனர் யாரோ அவர்கள் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி, வீடு கட்டக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தான் அந்த தென்மேற்கு மூலை. அப்ப நிலத்தத்துவம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தென்மேற்கு மூலை தான் நிலத்திற்குரிய பஞ்சபூதங்கள்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பம் காற்றும் ஒன்னொன்னு நேர் எதிர்த்தியான உடையது. எப்படி நீரும் நிலமும் உள்ளதோ அது போல. அப்ப இந்த காற்று அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு திசையான வாயு மூலைதான் காற்று தத்துவத்திற்குரிய இடமே. அதே போல தென்கிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய அக்னி மூலைதான் நெருப்பு தத்துவத்திற்குரிய இடம். இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இதுல காற்று தத்துவம் அப்படிங்கிறது வாயு மூலை, நீர் தத்துவம் அப்படிங்கிறது ஈசானிய மூலை, நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது அக்னி மூலை, நிலத்தத்துவம் அப்படிங்கிறது நிறுதி மூலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா ஆகாய தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சார் ஆகாய தத்துவம்னா என்ன? அதனுடைய புரிதல் அப்படிங்கிறது யாருக்காவது இருக்கா சார்? ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்துக்குரிய வேலைகள் அப்படிங்கிறது தெரியும். நீர்னா என்ன, அதோட தன்மை என்னன்னு தெரியும். நெருப்புக்குரிய தன்மை என்னன்னு தெரியும். நிலத்துக்குரிய தன்மை என்னன்னு தெரியும். காற்றுக்குரிய தன்மை அப்படிங்கிறது தெரியும். ஆகாயத்துக்குரிய தன்மை என்ன, அதனுடைய வேலை என்ன? நம்ம யாருமே இந்த ஆகாய தத்துவத்துக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல சார். ஏன்னா வாஸ்து ரீதியாக ஒரு இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யல அப்படின்னாவே பஞ்ச பூதங்களினால் வீட்டில் பிரச்சனை வரும். அப்ப ஆகாய தத்துவங்கிறது கண்டிப்பா ஒரு வீட்டுல வேலை செய்யணும், வேலை செய்ய வைக்கணும். சார் ஒரு வீடு அப்படின்னா அந்த வீடு வந்து முழுக்க முழுக்க கட்டடமா இருக்கிறது. 800 சதுரடி இடம், 780 சதுரடியில வீடு அப்படிங்கிறது வீடு கிடையாது. வீடு அப்படிங்கிறது ஏன்னா எல்லாம் நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இடம் ஃபுல்லா அப்படியே வீடா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப அப்படி கிடையாது. வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாஸ்துப்படி வீடு சரியா அமைக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள பஞ்ச பூதங்கள் உலாவணும். பஞ்ச பூதங்கள் உள்ள வந்துட்டு வெளியே போகணும். ஒரு காற்று வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போகணும். சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியில போகணும். இப்பயுமே பஞ்சபூதங்கள் உலாவர மாதிரி தான் ஒரு வீடுங்கிறது அமைக்கணும். ஸ்பேஸ் விட்டு நல்லா ஸ்பேசியஸா கரெக்டா வாஸ்துப்படி சரியாக அமைக்கணும். 850 சதுரடி இருக்குன்னா 850 சதுரடியில வீடு கண்டிப்பா வாஸ்து ரீதியா 100% தப்பு தான் அது. 1/3 ஒரு இடத்தில் கண்டிப்பாக காலி இடம் இருக்கும். 1000 சதுரடி இடத்துல 750 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. இருக்கிறதே 700 சதுரடினா 450 இருந்து 500 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. அப்பதான் அது ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி அமைக்க முடியும். 700 சார் இடம் கம்மியா தான் சார் இருக்கு. இடம் கம்மியா இருக்குன்னா வீட்டை கம்மியா தான் கட்டணும். 700 சதுரடி இருக்குன்னா 500 சதுரடிக்கு மேல பில்டிங்கே இருக்கக்கூடாது. 200 சதுரடி காலி இடம் தான் இருக்கும். அப்பதான் அது ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி அமைக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்களை பஞ்சபூதங்கள்னு சொன்னோம். 4 விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த ஆகாயம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், வீட்டுடைய சுற்றுச்சுவர். இது இதுல வீடுன்னு வச்சுக்கோங்க. இது வீடு, இது வீட்டுடைய சுற்றுச்சுவர். இதுல நீருக்குரிய இடம் அப்படிங்கிறது இதுதான். நெருப்புக்குரிய இடம் அப்படிங்கிறது இதுதான். நிலத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இது. காற்றுக்குரிய இடம் இது. ஒரு ஒரு மூலையில ஒரு ஒரு பஞ்சபூதங்கள் செயல்படுகிறது. இதுல ஆதாரத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கும் சுற்றுச்சுவருக்கும் இடைப்பட்ட இடத்தில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. எந்த இடத்துல இப்படி வீட்டை சுற்றி செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. எந்த இடத்தில்
காம்பவுண்ட் வால் வீட்டிற்கு இல்லையோ அந்த இடத்தில் ஆகாய தத்துவம் என்பது செயல்படுவதில்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, வீட்டையும் காம்பவுண்ட் வாலை ஒட்டி கட்டிடுறது. வீட்டுக்கு சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சைடு மட்டும் காம்பவுண்ட் வால் கட்டுறது, இன்னொரு சைடு விட்டுறது. ஒரு வீட்டுல காம்பவுண்ட் வால் அப்படின்னா ஒரு ஆள் சுத்தி வர நடந்து வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அடுத்தவங்க வீடு இப்படி இருக்கும், நம்ம வீட்டை இப்படி ஒட்டி கட்டிடுறது. இப்படிலாம் கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் என்பதே செயல்படாது. ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுல கண்டிப்பாக பஞ்சபூதங்கள் செயல்பட வைக்கணும். இப்ப ஆகாய தத்துவம் எங்க செயல்படுகிறதோ அங்கதான் அங்க வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது. பஞ்சபூதங்களினால் வீட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதுதான் ஆகாய தத்துவத்துடைய வேலையே. ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது வீட்டிற்கு வெளியிலிருந்து வருகிறது என்றால் வீட்டில் ஆகாய தத்துவம் செயல்பட்டால் கண்டிப்பா அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்காது. அப்போ ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறதே சொன்னோம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து தற்காத்துக் கொள்வதுன்னா, இப்படி நடுவுல ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிளாட் இருக்கு. இப்படி ஒரு 3 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒண்ணு, இது 2ஆம் நம்பர் பிளாட், இது 3ஆம் நம்பர் பிளாட், இது 4, 5, 6, இப்படி பிளாட் வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 பிளாட். இந்த பிளாட்ல எந்த பிளாட்லயுமே வீடு 4 6 பிளாட்லயுமே குடித்தனம் இருக்காங்க. ஆனா எந்த பிளாட்லயுமே நமக்கு காம்பவுண்ட் வால் இல்ல. எந்த வீட்டுக்குமே காம்பவுண்ட் வால் இல்ல. அது நம்மளோட சப்ஜெக்ட். ஏன்னா ஆகாய தத்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். இதுல பாருங்க, 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் ஈசானிய மூலை நீர் தத்துவத்துக்குரிய பகுதி. 2ஆம் நம்பர் வீட்டுக்கு இது, 3ஆம் நம்பர் வீட்டுக்கு இது, 6ஆம் நம்பருக்கு இது, 5ஆம் நம்பருக்கு இது, 4ஆம் நம்பருக்கு இது. இது நீர் தத்துவத்துக்குரிய பகுதி. நம்ம என்ன சொன்னோம்? போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை வடகிழக்கு திசை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னோம். அப்ப இதான் வடகிழக்கு திசை, இந்த திசையில தான் அமைக்கணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இங்க போர் போட்டாங்க, இவங்க இங்க போட்டாங்க, இவங்க இங்க போட்டாங்க. அப்ப ஒரு ஒரு திசைகளிலும் அவங்க கரெக்டா அவங்க வீட்டுக்கு போட்டிருக்காங்க. இதுல நல்லா கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க கரெக்டா போட்டிருக்காங்க. ஆனா 2ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் வீட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை. 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. 6ஆம் நம்பர் பிளாட்காரவங்க போட்டிருக்கிறது 5ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. 5ஆம் நம்பர்காரவங்க போர் போட்டிருக்கிறது 4ஆம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு வாயு மூலை. அவங்க ஈசானிய மூலையில போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற திசைக்கு அது வாயு மூலை. அப்ப ஒரு நீர் தத்துவமானது போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த அனைத்து விஷயங்களும் எங்க இருக்கணும் அப்படின்னா ஈசானிய மூலையில் இருக்கணும். அப்ப ஈசானிய மூலை அப்படிங்கிறது எது? வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மைய வரை இருக்கிற பகுதி அப்படிங்கிறது ஈசானிய மூலை. ஒரு இடத்தில் ஈசானிய மூலையில் நீர் தத்துவமான போரோ கிணறோ அமைக்க முடியாத பட்சத்தில், அமைக்க முடியலைன்னா அது அந்த வீட்டில் இருந்து 108 அடி தள்ளி இருந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. வேற எந்த திசையில இருந்தாலும் 108 அடிக்குள்ள எங்கன இருந்தாலும் பாதிப்பு ஏற்படும். அதாவது வடக்கு மையத்தில் இருந்து கிழக்கு மையத்துக்குள்ள போரோ கிணறோ இருக்கு அப்படின்னா அது வீட்டை ஒட்டி இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. வீட்டுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில வீட்டை ஒட்டி இருந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதான் நல்லது, கரெக்டும் கூட. ஆனா அந்த வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலையில் இல்லாமல் வேறு எந்த திசையில் இருந்தாலும் அது நம்மளுடைய வீட்டில் இருந்து 108 அடி தள்ளி இருக்க வேண்டும். அப்ப கண்டிப்பா இந்த போட்டிருக்க வாயு மூலையில் இருக்கிற போர் 108 அடி தள்ளி இருக்குமா சார்? கண்டிப்பா சார். ஏன்னா பிளாட் 30 அடி 40 அடி தான் பிளாட். 108 அடியில 3 பிளாட் பிரிச்சுவாங்க. அப்ப கண்டிப்பாக இந்த நீர் குத்தல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நீர் குத்தல்னால கண்டிப்பா இந்த இடத்துல வாயு மூலை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப வாயு மூலை பாதிக்கப்பட்டாலுமே ஒரு வீட்டில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை, சாலை ரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வீட்டுல, அது இல்லாம வயிற்று புற்றுநோய், இதெல்லாம் இந்த வாயு மூலை பாதிக்கப்பட்டாலே. அப்ப ஒரு இடத்துல
நம்ம வீடு சார் இது வாஸ்துப்படி தவறா இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, நோய் நொடிகளை கொடுத்துட்டு இருக்கு, வம்பு வழக்குகளை கொடுத்துட்டு இருக்கு, தேவையில்லாத இதர நஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அதனால எவ்வளவு லாபம் வந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சரியான முறை அமைப்போம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரவங்க போட்டிருக்க போர் நம்மளைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, சார் இது எங்க வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, இது க்ளோஸ் பண்ணுவாங்களா சார்? அது கேட்கறதும் சரியா? ஃபர்ஸ்ட் கேட்கவே முடியாது. அப்ப அந்த இடத்தில் இருந்துதான் நம்ம அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி அமைக்கிறோம் அப்படின்னா, இந்த வீட்டை சுற்றி ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப ஆகாய தத்துவம் வேலை செஞ்சுட்டா வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நான் சும்மா போர்னு சொல்லியிருக்கேன். செப்டிக் டேங்கா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், பிளஸ் டாய்லெட் பாத்ரூமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது அந்தந்த திசையில தான் வரணும். அப்ப வெளியில இருக்கிறப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அப்ப ஆகாய தத்துவம் எந்த இடத்தில் வேலை செய்கிறதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக இந்த வீட்டிற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை வராது. சரி, இப்ப இந்த நம்ம ஒரு பேசிக்கா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்ப்போம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க, இதை பார்த்துட்டு மாற்ற சப்ஜெக்ட்ல போகலாம். ஏதாவது புரியுதுங்களா சார்? புரியுது சார். சார் ஒரு டவுட்டு. ஓகே சார், சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த ஓப்பன் பிஸ்னஸ்லாம் பண்றாங்க இல்லையா சார்? லைக் ஓகே, வந்து சிமெண்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி பண்றாங்க இல்லைங்களா? அவங்களாம் வந்து சுத்தி எதுவுமே பண்ண மாட்டாங்க சார். அப்ப அந்த இடத்துல வாஸ்து ஏதாவது வேலை செய்யுமா சார்? எந்த இடமாக இருந்தாலும் சுற்றி வர காம்பவுண்ட் வால் இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு. வேலை செய்யுது சார். ஓகே அந்த ஓகே சார். காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கம்பி வேலி போடுறது, தகர செட்டு அமைக்கிறதுலாம் காம்பவுண்ட் வால் கிடையாது. காம்பவுண்ட் ஓகே வால் அப்படிங்கிறது கட்டடத்துல ஆனதா இருக்கும். கட்டடம்னா என்ன கட்டடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவாக வேணா இருக்கணும். ஆனா அது பஞ்சபூதங்கள் உலாவாத மாதிரி இருக்கணும். எப்படின்னா தண்ணி இருக்கு, இந்த சைடு தண்ணியை ஊத்துனா அந்த சைடு வரக்கூடாது. இந்த சைடு நெருப்ப ஃபயர் பண்ணா அந்த சைடு வரக்கூடாது. இந்த சைடு காற்றை பிரஸ் பண்ணா அந்த காற்று அந்த சைடு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடு இருந்து ஒரு கல்லோ மண்ணோ தூக்கி போறோம்னா அந்த சைடு வரக்கூடாது. அப்ப இந்த எதுவுமே இந்த பஞ்சபூதங்கள் உலாவாத மாதிரி மெட்டீரியல்ல எதுவா இருந்தாலும் சரி, ஆலா பிளாக்ஸா இருந்தாலும் சரி, செங்கலா இருந்தாலும் சரி, சாடில் பிளாக்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்லாக்ஸா இருந்தாலும் சரி, எந்த மெட்டீரியல் வேணா கட்டிக்கலாம். ஆனா அது பஞ்சபூதங்கள் உலாவும். புரியுதுங்களா சார்? ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற யாராவது வாங்க. இப்ப பார்த்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சார்? ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. ரெண்டாவது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் நவ கிரகங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுது. நவ கிரகங்கள் அடிப்படையில் இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். மேல இருக்க திசை வடக்குன்னு பார்த்தோம். கீழே இருக்க திசை தெற்கு, கிழக்கு, மேற்கு. இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. இதைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு நம்ம சொன்னோம். வடகிழக்கு திசைய. இந்த தென்கிழக்கு திசையை தான் அக்னி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த தென்மேற்கு திசையை தான் நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த வடமேற்கு தான் வாயு மூலை அப்படின்னு சொன்னோம். இதுல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களுக்கு வாஸ்து ரீதியாக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது நவ கிரகங்கள்ல குரு பகவானின் திசை வடக்கு. தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாயுடைய.
கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கிரனின் திசை கிழக்கு. அதே மேற்கு திசை என்பது சனி பகவானின் திசை மேற்கு. வடகிழக்கு என்பது புதன். தென் கிழக்கு என்பது சந்திரன். அதே தென்மேற்கு என்பது ராகு. வடமேற்கு என்பது கேது. மையம் என்பது சூரியன். ஒரு ஒரு திசைகளிலும் இந்த நவ கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு சார். எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க. அப்ப நவகிரக கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க எப்படி போட்டிருக்கோம் அதே போலதான் அங்க இருக்கும். வடக்கு திசையில குரு பகவான் இருப்பாரு, தெற்கு திசையில செவ்வாய் இருக்கும், கிழக்கு திசையில சுக்கிரன் இருக்கும், மேற்கு திசையில சனி பகவான் இருப்பாரு, வடகிழக்குல புதன், தென்கிழக்கு அப்படிங்கிறது சந்திரன், தென்மேற்கு அப்படிங்கிறது ராகு, வடமேற்குங்கிறது கேது, மையத்துல சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருக்கும் அதுல. அப்ப ஒரு ஒரு கிரகங்களும் அந்தந்த திசையின் ஆதிக்கம் பொருந்திய திசைகள், அந்தந்த திசையுடைய வலிமை பொருந்திய திசைகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இது எதனால இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம்னா, இந்த வாஸ்து ரீதியாக சில கேள்விகள் வரும் பொழுது ஒரே மாதிரி 2 பேர் வீடு கட்டியிருக்கோம் சார். நம்ம ஒரு சில பக்கம் வாஸ்து பார்க்க போயிருக்கோம். வாஸ்து பார்க்க போற இடத்துல எல்லாம் என்ன ஆகும்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு பக்கத்துல பக்கத்துல ஒரே மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க. அதுல யாரோ ஒருத்தர் தான் நம்ம வீடு வாஸ்து பார்க்க போட்டிருப்பாங்க. நான் போனவனே அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனையோ, பாத்ரூம் தப்பா இருக்கு சார், மாடிப்படி தப்பா இருக்கு, செப்டிக் டேங்க் தப்பா இருக்கு, ஒரு வீட்டுல இந்த மூளை வெட்டுப்பட்டிருக்கு, இது வளர்ந்துருக்கு, அப்ப என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம் அவங்களுக்கு. இது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்ம அதை சொல்றப்ப அவங்க அடுத்த கேள்வி என்ன எழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி என்னுடைய பிரதர் வீடு இதே போலதான் இருக்கு, இதே மாதிரி 2 பேர், எங்க அப்பா 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் வீடு கட்டி வச்சாரு. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியே இல்லை, தொழில நஷ்டம், பண விரயம், வீட்டுக்கு வந்தாவே ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லை. அதுவே என் பிரதர் இந்த வீட்டுக்கு அவர் வந்ததுல இருந்தே நல்ல செல்வாக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தொழில் வளர்ச்சி, செல்வம், எல்லாம் வளர்ச்சி, நல்லா இருக்காங்க. அப்ப இங்க நான் என் வீட்டுல தப்புனா அதே தப்பு தானே அங்க இருக்கணும். ஆனா அங்க பிரச்சனை இல்லை, எனக்கு மட்டும் தானே பிரச்சனை வருது. அப்ப இது மாதிரியான இடத்துல தான் வாஸ்து ரீதியாக ஒரு பல கேள்விகள் எழுகிறது. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வாஸ்துல முதல்ல சொன்ன மாதிரி வாஸ்து திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. 2வது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. 3வது விஷயம் அப்படிங்கிறது வாஸ்துல நவ கிரகங்கள் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுது. அப்ப நவ கிரகத்தோட அடிப்படையில் எப்படி இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, சார் ஒரு திசையில் தவறு செஞ்சுட்டோம், வாஸ்து ரீதியா தப்பு பண்ணிட்டோம். ஏதோ கிழக்கு திசையில தப்பு பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. பிரதரோட வீடா இருந்தாலும் சரி, இவரோட வீடா இருந்தாலும் 2 வீட்லயும் கிழக்கு திசையில தப்பு பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க. 2 வீட்லுமே கிழக்கு திசையில தப்பு பண்ணிருக்காங்க. ரமேஷ் வந்துட்டாரு. கிழக்கு திசையில தப்பு அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அப்ப 2 இடத்துலயுமே கிழக்கு திசையில தவறு அப்படிங்கிறப்பதான் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பாதிப்பு, இன்னொரு ஆளுக்கு பாதிப்பு இல்லை. அது ஏன் இந்த இடத்துல நவகிரகம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கிழக்கு திசையோட அதிபதி யாரு? வாஸ்து ரீதியாக எந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறோமோ அந்த கிரகம் நமக்கு ஜாதகத்தில் வலிமை பெற்று இருக்கும் பொழுது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. வாஸ்து ரீதியாக 8 திசைகள்ல எந்த திசையில நம்ம தவறு செஞ்சிருக்கோமோ அந்த திசையோட கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை, பாதிப்பை கொடுப்பதில்லை. அந்த திசையில் ஏற்படுகிற வாஸ்து குறைபாடுகளால் நமக்கு பாதிப்பு வருவதில்லை. அதுவே அந்த திசையும் கெட்டு அந்த திசையோட கிரகமும் ஜாதகத்தில் வலிமை இழந்து இருக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கிறது. மேலும் நமக்கு பாத்தீங்கன்னா, அதே கிரகத்துடைய இந்த கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னா கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கிரனும் கெட்டிருக்க பட்சத்துல நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வருது. அதே சுக்கிரன் நல்லா இருந்தா கிழக்கு திசையில தப்பே இருந்தாலும் நமக்கு பாதிப்பு வர்றதில்லை. ஆனா அந்த சுக்கிரனும் கெட்டு நமக்கு ஜாதக ரீதியா கிழக்கு திசையும் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. 2வது விஷயம் என்னன்னா, அதுவே இந்த சுக்கிர திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது
மிகப்பெரிய அந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வீரியமாக செயல்பட்டு அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை, விக்கிற சூழ்நிலை கூட வந்துடும். அப்ப இந்த இடத்துலதான் நவ கிரகத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்து ரீதியாக வலிமையாக செயல்படுகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்திற்கும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு சார். இதுல கிழக்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, கிழக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது இந்திரன். வடக்கு திசையோட தெய்வம் குபேரன். தெற்கு திசையோட தெய்வம் யம தர்மன். அதே மேற்கு திசையோட தெய்வம் வருணன். வடகிழக்கு திசையோட தெய்வம் ஈசானிய பகவான். தென்கிழக்கு திசையோட தெய்வம் அக்னி பகவான். தென்மேற்கு திசையுடைய தெய்வம் நிருதி பகவான். வடமேற்கு திசையோட தெய்வம் வாயு பகவான். ஒரு இடத்துடைய மையத்துடைய தெய்வம் பிரம்மன். அப்போ ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரைஞ்சீங்க அப்படின்னா, அதே போல வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசையான அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சீங்கன்னா, இந்த நேர்கோடு சந்திக்கிற இந்த புள்ளி தான் மைய புள்ளி. ஃபர்ஸ்ட் அப்ப இந்த மைய புள்ளியோட கிரகம் தான் சூரியன். இந்த மைய புள்ளியோட தெய்வம் தான் பிரம்மன். அப்ப பிரம்மன் அமர்ந்த ஸ்தானத்தின் பெயர் பிரம்மஸ்தானம். இந்த இடத்துக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம். பிரம்மன் அமர்ந்த ஸ்தானம் பிரம்மஸ்தானம். சார், வாஸ்து ரீதியாக எந்த திசை பாதிக்கப்பட்டாலும் அந்த திசை ரீதியாக ஒரு பிரச்சனையை நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வடகிழக்கு திசை மட்டும் ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டுல சந்தோஷம் நிம்மதியே இருக்காது. வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் பணம் காசுல பெரிய பிரச்சனை வரும். கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் நிம்மதிங்கிறதே இருக்காது. தென்கிழக்கு பாதிக்கப்பட்டாலே கண் பிரச்சனை அதிகமா இருக்கும். தற்கொலை எண்ணங்கள் வரும். வயிறு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுவே பாத்தீங்கன்னா தென்மேற்கு எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த வீட்டுல வாழ்ற பெண்களுக்கு ஒழுக்க குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு ஆண் அப்படிங்கிறது பொறுப்பற்ற தனமாக மிகப்பெரிய ராஜ போதைகளுக்கு அடிமையாவான். மேற்கு திசை பாதிக்கப்படும் பொழுது வீட்டில் உள்ள நபர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கு. அப்போ ஒரு ஒரு திசையிலும் பாதிக்கப்படும் பொழுது ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிற மாற்றத்து கிடையாது. அதுல ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம், இந்த பிரம்மனுடைய இடம் மைய புள்ளி பாதிக்கப்படும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய வீட்டை வழிநடத்தக்கூடிய நபருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது. இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே சார் நல்லா இருந்தாங்க, நல்ல வசதி வாய்ப்பா இருந்தாங்க, இந்த வீடை கட்டினவனே அவருக்கு இறந்துட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர் பிரச்சனை, திடீர் மரணம். இது எல்லாமே வேற எந்த திசை பாதிக்கப்பட்டாலும் ஒரு இடத்துல தொழில் முறையா ஒரு வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா வேற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கடன் பிரச்சனை, ஒரு நோய் நொடிகள் பிரச்சனை, ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு, இது எல்லாம் தீர்த்திட முடியும். ஒரு உயிர் போனா வருமா சார்? அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவான பாயிண்ட். ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் மட்டும் பாதிக்கப்பட்டால் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். யாருக்கு ஏற்படும்? சூரியன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய, அந்த வீட்டை வழிநடத்தக்கூடிய, அந்த வீட்டை பொறுப்பேற்று கட்டக்கூடிய நபருக்கு சூரியன் வலுவா இருந்தா கட்டி முடிச்சு 2 வருஷம் வரையும். சூரியன் கெட்டு இருந்தா கட்ட ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ளே நடந்துடும் இந்த இடத்துல. சார், இப்ப மனிதனுடைய பிரம்மஸ்தானம் என்பது மனிதனுடைய தொப்புள் பகுதியே மனிதனுடைய பிரம்மஸ்தானம். அப்ப அந்த தொப்புள் பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து அடிப்பாதை வரை அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்தில் இருக்கும். வலதுபுறத்துக்கு இடதுபுறத்துக்கு அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்தில் இருக்கும். வேற எந்த இடத்தில் ஒரு அருவா எடுத்து வெட்டினா கூட பகுதி கை இல்லாம கூட இந்த இடத்துல வெட்டிடுறாங்க, பகுதி கை இல்ல.
கை மட்டும் தான் இல்லாம இருக்கும். வேற அப்படியே இருக்கு. ஆனா ஒரு தொப்புள் அப்படிங்கிற பகுதியில சின்னதா ஒரு ஊசி எடுத்து குத்திட்டாவே அந்த இடத்துல உயிர் அப்படிங்கிறது போயிடும். அவ்வளவு சென்சிட்டிவான பாயிண்ட். அப்ப ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவான பாயிண்ட். அப்ப ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டுடைய மையப்புள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது, அல்லது செவுரு இப்படி வர்றது, அல்லது இந்த இடத்துல சரியா பில்லர் அமைக்கிறது, இப்படி எல்லாம் அமைச்சிருந்தா அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம் எப்பயுமே காலியாகத்தான் இருக்கணும். அது பெட்ரூமா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், கிச்சனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்தில் செவுரோ பில்லரோ எக்காரணத்தை கொண்டு வரணும். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வாஸ்து அப்படிங்கிறது நவகிரகத்தின் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது, பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப வரை பார்த்த விஷயங்களை யாருக்கும் சந்தேகம் தான் வாங்க பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட். சார் பேசுங்க சார். கிளியரா இருக்கு சார். சார் வணக்கம் கிளியரா சார், இருக்கு. சேலத்துல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சார்? சார் என் பேர் முருகன் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் சார். ஓகே வடக்கு திசை பார்த்து சார். ஓகே. அப்புறம் பார்த்த அகலம் சப்ஜெக்ட்ல விஷயத்தை கேளுங்க. இல்ல சார், அதாவது 30 அடி இருக்கு சார் அகலம். அது ஓகே அந்த டவுட் தான் சார், அந்த டவுட் அதுல வருது, அதனால தான் கேட்குறேன். ஓகே. பிரம்மஸ்தானம் எதுவும் கேக்குறீங்க? இல்ல பிரம்மஸ்தானம் கேட்கல சார். முன்னாடி வந்து வடகிழக்கு மூலையில வந்து 26 அடி அகலம் இருக்கு. 26 அடி அகலம், மொத்தம் 30 அடி அகலம். ஹலோ, ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதுல வந்து கிழக்கு சைடு வந்து ஒரு 2 அடி கேப் இருக்கு சார். மேற்கு சைடு ஒரு 1.5 அடி கேப் இருக்கு. 26 அடி வீடு வந்து அகலம் கட்டியிருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் போட்டுற ஒரு 2 அடி தள்ளி வந்திருக்கு. அப்படி வரலாங்களா? வடமேற்குல போரே வரக்கூடாது சார். அதான் இந்த இப்போ வடகிழக்குன்னா எது வரைக்கும் சார் நம்ம எடுத்துக்கணும்? 30 அடியில் வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை. வடக்கு மையம் 30 அடினா 15 அடி. சரிங்க. கிழக்குல 26 அடினா 13 அடி. 13 அடி. ஆமா சரிங்க. அதான் வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே நன்றி. வேற வாங்க. அப்புறம் பார்த்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்கும் வாங்க. ஓகே நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல போயிடலாம். வேற எல்லாரும் வகுப்பு புரியுதுங்களா? புரியுதுங்களா சார்? புரியுது சார். சூப்பர். புரியுது சார். ஓகே ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடம் அப்படிங்கிறது வாங்குறோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு யோகத்தை கொடுக்கிற ஒரு திசையை பார்த்து வாங்கணும். தலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த வீட்டை கட்டணும் சார். கடன் வாங்கி தான் கட்டணும். ஆனா அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து 2 வருஷத்துல கடன் கட்டிட்டோம், பக்கத்துல இருக்கிற பிளாட்டையும் சேர்த்து வாங்கிட்டோம், நல்ல இடத்துல பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு, திருமணம் ஆச்சு, உடனே குழந்தை இருந்தது, இந்த வீடு போனதுல இருந்தே யோகம் தான் சார். இன்னொரு இடம் சார், எப்ப இந்த வீட்டுக்கு வந்தனோ என் இடம் ஒண்ணு கைவிட்டு போயிடுச்சு, தொழில் நஷ்டமாயிடுச்சு, நல்ல வசதியா இருந்தோம், ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சரியில்லை சார். யாரோ ஒருத்தவங்க ஏதோ உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு இடத்துல யோகத்தை கொடுக்கிற இடத்துலதான் நம்ம தலைவாசல் வச்சு வீடுகள். பிரச்சனையை கொடுக்கிற திசையில எப்பயுமே தலைவாசல் அப்படிங்கிறத வச்சிருக்கும். நமக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்குமோ வாஸ்துப்படி சரியாக வீடு அமைச்சாலும் தலைவாசல் என்பது யோகத்தை கொடுக்கிற திசையில தான் நம்ம தலைவாசல் அமைக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வீட்டுல எல்லாத்துக்கும் என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு வீட்டுல வந்து 5 பேர் இருக்காங்க சார், யாருக்கு சார் அந்த ஜாதகத்துப்படி அமைக்கணும், யாருடைய ஜாதகத்துப்படி தலைவாசல் அமைக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடு அப்படிங்கிறது என்னன்னா சுக்கிரன் அர்த்தம். வீடு என்றால் ஜாதக ரீதியா சுக்கிரன் அர்த்தம். அதுவே மனைவி, வீட்டுல மனைவி என்றால் கணவன்னா செவ்வாய், மனைவின. அப்ப ஒரு வீட்டுல மனைவியுடைய யோகத்திற்குத்தான் வீடு கட்டணும். அதனாலதான் அவன் கல்யாணம் முடிச்சோடனே தனி கொடுத்துட போய் ஒரு வீடு கட்டுறான். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனைவியுடைய யோகத்திற்குத்தான் ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறோம்னா அது மனைவியுடைய பேரில் தான் பத்திரம் பதிவு செய்யணும். அதான் சிறப்பு.
ஏன்னா வீடு என்றால் ஜோதிட ரீதியாக சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதுவே மனைவி என்றால் சுக்கிரன் அர்த்தம். அப்ப மனைவியோட யோகத்திற்குத்தான் அதை அமைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், அப்ப மனைவியோட யோகத்திற்கு இருக்கப்ப மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், வீட்டுல யாருக்குமே பார்க்க தேவையில்லை. குழந்தைகளுக்கோ கணவருக்கோ யாருக்குமே பார்க்க தேவையில்லை. மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும், ஒரு ஆளுக்கு பார்த்தா போதும். ஏன்னா மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு அமைக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, பத்திரம் மனைவி பேர்ல பதிவு இல்லை சார், கணவர் பேர்ல தான் பத்திரம் பதிவு செஞ்சிருக்கோம். அப்படின்னா மனைவிக்கு கண்டிப்பா பார்த்தாகணும். மனைவி பேர்ல பத்திரம் பதிவு செஞ்சாலும் பதிவு செய்யாட்டி மனைவியோட யோகத்திற்கு கண்டிப்பா பார்த்தே தீரணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கணவருடைய பேர்ல பத்திரம் பதிவு செஞ்சனால கணவருக்கு பார்க்கணும். இது ஏன் இந்த இடத்துல கணவருக்கு பார்க்கணுங்கிறத சொல்றேன். பத்திரம் கணவர் பேர்ல இருக்கனால அவருக்கு யோகத்தை கொடுக்கணும். மிச்சப்படி மனைவிக்கு மட்டும் பார்த்தால் போதும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஜாதகம் அப்படிங்கிறது, நம்ம பேருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான், உங்களுக்கு எளிமையா புரியும்படி நான் சொல்றேன். எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துல வாஸ்து ரீதியாக எந்த திசையில் தலவாசல் வைக்கலாம், எந்த திசை பார்த்து மனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எளிமையா நம்ம புரியும்படி நம்ம சொல்றோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு பேர் ஒரு ராசி கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சார். இதற்கு பேர் தான் ராசி கட்டம் அப்படிங்கிறது. இந்த ராசி கட்டத்துல இந்த ராசி தான் முதல் ராசி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர், இந்த ராசியுடைய பெயர் மேசம் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பெயர் மேசம். அதுவே இந்த ராசியுடைய பெயர் ரிஷபம்னு அர்த்தம். இந்த ராசியுடைய பெயர் மிதுனம் அப்படின்னு அர்த்தம். இந்த ராசியுடைய பெயர் கடகம். இந்த ராசியுடைய பெயர் சிம்மம். இந்த ராசியுடைய பெயர் கன்னி. இந்த ராசியுடைய பெயர் துலாம். இந்த ராசியுடைய பெயர் விருச்சகம். இந்த ராசியுடைய பெயர் தனுசு. இந்த ராசியின் பெயர் மகரம். இந்த ராசியின் பெயர் கும்பம். இந்த ராசியின் பெயர் மீனம். அப்ப 12 ராசிகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இந்த மேச ராசி அப்படிங்கிறது ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு திசை. ரிஷப ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. மிதுன ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அதுவே சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு. கன்னி ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. துலாம் ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு. விருச்சிக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. தனுசு ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. கும்ப ராசியுடைய திசை மேற்கு. மீன ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்கு எப்படி ஓனர் இருக்காங்களோ, அதே போல இந்த 12 ராசி கட்டங்களுக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கும் ஒரு ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பேரு அந்த ராசியுடைய அதிபதி அப்படின்னு பேரு. அப்ப சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். கடக ராசியுடைய அதிபதி சந்திரன். இந்த மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான்.
கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்ப ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து ஓனராக இருந்து செயல்படுகிறது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 12 ராசிகளையும் நம்ம 3 வகையா பிரிக்கிறோம் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம் சார். இது அந்த மேஷராசி அப்படிங்கிற ராசியோட பெயர் எப்படிங்கிறது, இது சரராசி. ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. கடகராசி அப்படிங்கிறது சரராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி. துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி. விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி. மகர ராசி அப்படிங்கிறது சரராசி. கும்பராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப இதுல சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம், ஸ்திரம் என்றால் அந்த வினையின் நிலைத்தன்மை, உபயம் என்றால் அந்த வினையின் முடிவு அப்படிங்கிறது உபயம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சார், சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப இதுல சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம், ஸ்திரம் என்றால் அந்த வினையின் ஸ்திரத்தன்மை, உபயம் என்றால் அந்த வினையின் முடிவு அப்படிங்கிற சொன்னோம். அப்ப இந்த சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் 4 ராசிகள் என்னென்ன ராசிகள்? மேசம், கடகம், துலாம், மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் சரராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப கெடுதல் செய்யக்கூடிய இடமாக அமையும் 11வது இடம். அதுவே சிறராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியா இருக்கட்டும், சிம்ம ராசியா இருக்கட்டும், விருச்சிக ராசியா இருக்கட்டும், கும்பராசியா இருக்கட்டும், இந்த 4 ராசிகளுக்கும் 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம், கெடுதல் செய்யக்கூடிய இடம். அதுவே உபய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி மற்றும் தனுசு ராசி, மீன ராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். அப்ப ஒரு இடத்துல ஒரு திசை அப்படிங்கிறது எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாதகத்தை கொடுக்கிற திசை எது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் எதுவோ, லக்னம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் புள்ளி, முதல் பாயிண்ட், முதல் வீடு. அப்ப லக்னம் எதுவோ அது சர லக்னமா இருந்தா அதுல இருந்து 11ஆம் இடம் ஆகாது, திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் பாதக ஸ்தானம் எதுவோ அந்த பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது, முதல் விஷயம். இரண்டாவது, பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ அந்த அதிபதி போய் நின்ற திசையும் ஆகாது, வேற எதுவுமே கிடையாது. பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது, பாதக ஸ்தானத்தின் அதிபதி நின்ற திசையும் ஆகாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, உங்க ஜாதகத்துப்படி எந்த திசை ஆகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் கொடுக்க போறீங்க? யார்கிட்ட கையில ஜாதகம் இருக்கு? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். ஐயா மனைவி பேர்ல இருக்குங்கய்யா, 6/1/1984. சார் உங்க பேர் இல்ல, ஜாதகம் சொல்லணும் சார். கட்டங்கள் இருக்குங்களா கையில? ஜாதகம் இருக்கு, சொல்றேன் சார். தனுசு லக்னம் சொல்லுங்க சார். சார், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் முருகன் சார்.
ஓகே சார். தனுசு லக்னம். ஆமாங்க சார். அடுத்து சொல்லுங்க சார். லக்னத்திலே சூரியன் புதன் சார். லக்னத்திலே சூரியன் புதன். புதன். ஓகே. 2ஆம் இடத்துல சந்திரன் சார். 2ஆம் இடத்துல சந்திரன். 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் சார். 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய். ஆமா சார். ரிஷபத்துல ஓகே. ராகு சார். ரிஷபத்துல ராகு. விருச்சகத்துல சுக்கிரன் கேது சார். சுக்கிரன் கேது. ஓகே. குரு எங்க சார் இருக்கு? சார் குரு 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 உங்க ஜாதகத்துல எங்க சார் இருக்கு? குரு லக்னத்திலே இருக்கார் சார். லக்னத்திலே 3 கிரகங்கள், சூரியன் புதன் குரு. ஆமாங்க சார். ஓகே. இப்ப இந்த ஜாதகத்தை நல்லா கவனிங்க எல்லாரும். லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். நல்லா பாருங்க. அப்ப இந்த லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். உபய லக்னம். அப்ப உபய லக்னம் அப்படின்னா அதுக்கு 7ஆம் இடம் ஆகாது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அப்ப இது முதல் வீடு, ஏன்னா லக்னம் தான் முதல் வீடுன்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க இருந்து 7ஆம் வீடு எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7. மிதுனம் தான் 7. அப்ப 7ஆம் இடத்து திசை மேற்கு ஆகாது. ஏன்னா பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. அப்ப இந்த இடத்துல மிதுனம் தான் பாதக ஸ்தானம், இந்த திசையில் ஆகாது. 2வது விஷயம், பாதக ஸ்தானத்துடைய அதிபதியுடைய பெயர் பாதகாதிபதி. அப்ப இதுல பாதகாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா இந்த பாதகஸ்தானம் மிதுனம், அதனுடைய அதிபதி புதன். அப்ப புதன் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி புதன் எங்க இருக்காருன்னா லக்னத்திலே இருக்காரு. அதனுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. அப்ப மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா சார்? முருகன் சார் புரியுது சார். ஓகே சார், புரியுது சார். ஓகே. இந்த பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஜாதகமே உங்களுக்கு தெரியாட்டியும் அந்த திசை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரியுது சார், அருமை சார். சூப்பர் சார். ஓகே. வேற யாராவது வாங்க. இந்த இந்த இது புரியாதவங்க, ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. பாதக ஸ்தானம் கண்டுபிடிக்கிறதுல எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஓகே. அப்ப நமக்கு எந்த திசை ஆகாது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்கும்? ஆகாத திசைகள் ஓகே. அப்ப எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். எப்படி நம்ம ஒரு வீடு அப்படின்னா சுக்கிரன்னு சொன்னோமோ, அதே போல பாவங்கள்ல 4ஆம் இடம் என்றால் வீடுன்னு அர்த்தம். 4ஆம் இடம் என்பது வீடு. ஒவ்வொரு ஜாதகத்தின் 4ஆம் இடத்தை பொறுத்துதான் வீடு, நிலம் எல்லாமே அமையும். அதை யோகஸ்தானம்னு சொல்லுவோம், 4ஆம் இடத்தை. அப்ப 4ஆம் இடத்தை பொறுத்துத்தான் வீடு அமையும். அப்ப லக்னம் எதுவோ அந்த லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். முதல் பாயிண்ட், 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 2வது பாயிண்ட் அப்படிங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு எந்த திசை நல்ல திசைன்னு பார்ப்போம். யார் கையில ஜாதகம் இருக்கு? நான் சொல்லுங்க மேடம். காந்தி சசிகுமார் சொல்லுங்க மேடம். கேட்கல எனக்கு. லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். சத்தமா பேசுங்க. கேக்குதுங்களா சார்? இப்பதான் கேக்குது மேடம். கேக்குதுங்களா? சொல்லுங்க. மீன லக்னம், ரிஷபத்துல சூரியன் செவ்வாய் புதன்ங்க. சூரியன் செவ்வாய் புதன். மிதுனத்துல ராகுங்க. ராகு ராகு மிதுனத்துல மிதுனத்துல ராகு. கடக வீட்டுல சந்திரனும் சுக்கிரனுங்க. சந்திரன் சுக்கிரன். துலாத்துல சனிங்க, வக்ரம். துலாத்துல சனி வக்ரம். ஓகே. விருச்சிகத்துல குரு வக்ரம். விருச்சிகத்துல குரு. தனுசுல கேதுங்க. தனுசுல கேது. ஓகே. இப்ப இதுல இந்த ஜாதகத்துல பாருங்க, எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம். அப்ப மீன லக்னமாக இருந்தா ஒரு திசையில 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டோம். அப்ப மீன லக்னம், லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுனம். மிதுனத்துடைய திசை மேற்கு.
அப்ப மேற்கு திசை ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தோட அதிபதி யாரு? புதன். புதன் இந்த புதன். ரிஷபத்துல இருக்காரு. அப்ப ரிஷபத்தோட திசை தெற்கு. அப்ப மேற்கு மற்றும் தெற்கு திசையில் யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா மேடம்? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். ஓகே, வேற ஒண்ணுமே கிடையாது. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இப்ப யோக திசை கண்டுபிடிக்கிறது யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா சார்? புரியுதுங்களா சார்? ஐயா ஐயா ஒரு டவுட்யா. சார் இதுலயே ஒரு சந்தேகம் இருக்குங்க சார். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, என் பேர் புவனேஸ்வரன். எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கய்யா. சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக புதன் வருவாருங்கய்யா. அதை அடுத்து பார்க்க அதிபதி. போறோம். அடுத்து பார்க்க போறோம். இதே ஜாதகத்துல அடுத்து பார்க்க போறோம். இப்ப இந்த சரிங்க. ஜாதகத்துல யோக திசை பார்த்துட்டுமா சார்? ஆமாங்க. அதுவே இந்த ஜாதகத்துல பாத திசை பார்க்கலாம். ரெண்டையும் பார்ப்போம். அப்ப ரெண்டையும் பாக்குறப்ப லக்னம் மீன லக்னம். அப்ப மீன லக்னங்கிறது உபய லக்னம். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்ப 7ஆம் இடத்து திசை எது? தெற்கு. தெற்கு. இந்த இடத்தோட அதிபதி யாரு? புதன். புதன் போய் நின்ற திசை எது? ரிஷபம். ரிஷபத்தோட திசை தெற்கு. அப்ப இதுல பாருங்க, மேற்கு திசை அப்படிங்கிற திசை யோகத்தை கொடுக்கும், தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, அதே அந்த தெற்கு திசை நமக்கு யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது, ரெண்டுமே கொடுக்குது. அப்ப ஒரே திசை யோகத்தையும் கொடுத்து அதே திசை பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையை பாதக திசையாக தான் எடுத்துக்கணும், யோக திசை எடுத்துக்கூடாது. அப்ப இந்த ஜாதகத்துல மேற்கு திசை அப்படிங்கிற ஒரு திசை மட்டும்தான் யோக திசை, தெற்கு திசை அப்படிங்கிற ஒரு திசை பாதக திசை, கிழக்கு மற்றும் வடக்கு திசைகள் நடுநிலை திசைகள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு இடத்துல வீடு வாங்குறோம், தலைவாசல் அமைக்கிறோம் அப்படின்னா மேற்கு திசை பார்த்து வீட்டை அமைக்கணும், தலைவாசல் அமைக்கணும், மேற்கு திசை பார்த்து இடம் வாங்கணும். அப்படி இல்லாட்டி வடக்கு கிழக்கு திசைக்கு போயிடணும். ஏன்னா அதே நமக்கு நடுநிலை திசை, பாதகத்தையும் கொடுக்கல, யோகத்தையும் கொடுக்கல. எக்காரணத்தை கொண்டு தெற்கு திசைக்கு போயிருப்பாரு. புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார், புரியுதுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். புவனேஸ்வரன் சார், புரியுதுங்களா சார்? ஐயா ரொம்ப புரியுதுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே. அப்ப ஒரு இடத்துல யோக திசையும் பாதக திசையும் ஒரே திசை வந்தால் அதை பாதக திசையாகத்தான் எடுத்துக்கணும், எக்காரணத்தை யோக திசையா எடுத்துக்கூடாது. அப்ப நம்ம எப்பவுமே யோக திசையில தலைவாசல் அமைக்கணும். அப்படி இல்லாத திசைக்கு போயிடணும். நம்ம எப்பயுமே பாதக திசையில அமைக்கணும். ஓகே, இந்த யோக திசை பாதக திசை கண்டுபிடிச்சால யாருக்காவது சந்தேகம் இருக்கணும் வாங்க. சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. யாருக்காவது சந்தேகம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. ஓகே, இப்ப வரைக்கும் நம்ம ஒரு வகுப்பு அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்பட்டது, எந்த திசை யோக திசை, எப்படி பாதக திசை அப்படின்னு ஒரு ஜாதக ரீதியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த 1 மணி நேரமா பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு நம்ம ஒரு இறுதி கட்டத்துல நம்ம இருக்கோம். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குறது அப்படிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி 5/9/2025 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அதாவது இதே போல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வகுப்பு அப்படிங்கிறது ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப 5/9/2025 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பு தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள், வாரத்துல 4 நாள், மொத்தம் 15 வகுப்புகள் நடைபெறும். இதே போல இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ல இதே போல நடைபெறும். இது பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முறையா ஒரு வாஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஒரு எந்த இடத்த வாங்கணும், எந்த இடத்த வாங்கக்கூடாது, யார் பேர்ல பத்திரம் பதிவு செய்யணும், யார் பேர்ல பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல என்னைக்கு பூமி பூஜை போடணும், எப்படி போடணும் அவங்க ஜாதகத்துப்படி. அதே போல ஒரு வீட்டுல அறைகள் அப்படிங்கிறத அமைக்கிறோம்னா கிரகங்கள் அடிப்படையில தலைவாசல் எப்படி அமைக்கணும், அந்த தலைவாசல் அப்படிங்கிறது உச்சப்பகுதி எது, நீசப்பகுதி எது, கிரகங்களுடைய தன்மைகள் என்ன, அந்த தன்மையை பொறுத்து தலைவாசல் அப்படிங்கிறது எங்க அமைக்கணும், எந்த இடத்துல வீட்டுல அமைக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ள அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், வெளி அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், மாடிப்படி எப்படி அமைக்கணும், செப்டிக் டேங்க் எப்படி அமைக்கணும், டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது அட்டாச்சா இருந்தா எப்படி அமைக்கணும், வீட்டுல காமனா இருந்தா எப்படி அமைக்கணும்,
ஒரு வீட்டுல வந்து ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் அப்படிங்கிறது எப்படி போடணும், மனையடி சாஸ்திரம் என்றால் என்ன, குழிப்பொருத்தம் மனை பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஏற்று ஒரு தொழில் முறையா ஒரு வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுல வந்து இந்தந்த வாஸ்து குறை இருக்கு, அப்ப இது போன்ற பாதிப்புகள் இருக்கும், இது இப்படி சரி செய்யணும். கட்டின வீட்டுக்கு எப்படி சரி செய்யறது, புதுசா கட்டுற வீட்டுல பாதிப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறது, இப்படி ஏற்று அனைத்து விஷயங்களும் நம்மளுடைய படித்து முடித்தவனே ஒரு தொழிலா பண்ற அளவு ஏற்று அனைத்து விஷயங்களும் வகுப்புல வந்துடும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்க மறுநாள் அட்டன் பண்ண முடியலாம், மறுநாள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு புக்ஸ், சர்டிபிகேட், கிளாஸுடைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் அனைத்தும் இதுல வந்துடும். இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 rupees. இதை நீங்க ஒரே தவணையா பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், 2 தவணையா பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வகுப்புல இணைந்து கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய பாத்தீங்கன்னா இது 14வது பேட்ச் இப்ப தொடங்க உள்ளது. 13 பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு ஆன்லைன் வழியா. 14வது பேட்ச் அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. நம்ம நேரடியா இலங்கை யாழ்ப்பாணத்துல போய் நேரடி வகுப்பு அப்படிங்கிறது எடுத்து வந்தோம். நேரடி வகுப்பு அப்படிங்கிறது இங்க எடுக்கிறது இல்லை, ஒன்லி ஆன்லைன் வகுப்புகள் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் எடுத்துட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் மட்டும்தான் நம்ம நேரடி வகுப்பு அப்படிங்கிறது போய் எடுத்து வந்துட்டு இருக்கோம். அப்ப ஆன்லைன்ல 13வது பேட்ச் முடிஞ்சு 14வது பேட்ச் அப்படிங்கிறது இப்ப தொடங்க உள்ளது. இந்த வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பர் அல்லது சார் துரைராஜ் சாருடைய நம்பரோ கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். பிளஸ் நம்மளுடைய குழுவிலேயே உங்களுக்கு வகுப்பில் இணைந்து கொள்வதற்கான வாட்ஸ்அப் லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க குரூப்ல அப்படிங்கிறது இணைந்து கொள்ளலாம். இப்ப நம்ம தொடங்கக்கூடிய இந்த வகுப்புகள் ரீதியா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வகுப்பு அப்படிங்கிறது மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கும். அது எதுக்காகனா படித்த மாணவர்களுக்கு மட்டும், ஆல்ரெடி படித்த மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது படித்த 13 பேட்ச் இப்ப முடிச்சிருக்காங்கன்னா அந்த 13 பேட்ச் மாணவர்களுக்கு மட்டும் நடக்கும். ஏன்னா இன்கேஸ் நீங்க வந்து ஒரு இடத்துல தொழில் முறையா வாஸ்து பார்க்க போறீங்க, அந்த இடத்துல ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது, அப்ப அந்த இடத்துல நிவர்த்தி பண்ணிட்டு அது முழுக்க மாசம் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இலவசமாக நடைபெறும். அதில் நீங்க கலந்து கொள்ளலாம். அது மூலமா படித்து முடித்த உடனே நம்ம நேரடியா நம்ம கூடயே வந்து நீங்க வாஸ்து பார்த்துக்கணும்னா நம்ம பதிவு அப்படிங்கிறது குரூப்ல வரும், இன்னைக்கு எங்க வாஸ்து பார்க்க நம்ம பணி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவும் நீங்க வந்து இதை நீங்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம தொடங்கக்கூடிய அந்த வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க, பேசுவோம். ஐயா அந்த திசை காட்டும் கருவி இதுல வந்துங்களா அந்த கட்டணத்துல எப்படிங்கய்யா? இல்ல, திசை காட்டும் கருவி நம்ம செப்பரேட்டா பேசுறோம். செப்பரேட் புக்கு, சர்டிபிகேட், கிளாஸோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வீடியோ எல்லாமே வந்து. சரி. ஓகே, வேற ஏதாவது வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கும்? சார் கிளாஸ் டைம் வணக்கம் சார். மாத்த முடியுமா? சொல்லுங்க சார். கிளாஸ் டைம் சார் இது 8 to 10 தானே சார்? ஆமா சார், 8 to 10 இதே போல தான் நடக்கும். ஓகே. இதை நீங்க அட்டன் பண்ண முடியாட்டியும் மறுநாள் காலையில உங்களுக்கு வீடியோ வந்துடும் சார். அந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் சந்தேகங்கள் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணியோ அல்லது நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியோ கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே சார். இந்த வீடியோ இன்னைக்கு போடுவீங்களா சார், நாளைக்கு போடுவீங்களா சார்? இந்த வீடியோ இப்போ யூடியூப்ல லைவா தான் சார் போயிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அதெல்லாம் குரூப்லயும் வரும் சார், பாத்துக்கலாம். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரு டவுட்டுங்க சார். இல்ல வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, பேசிட்டு அப்புறம் பேசுவோம். வேற யாராவது? சார் இந்த வீடு கட்டுற சொன்னீங்களே சார், அது இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு மட்டுமா இல்லைன்னா கட்டின வீடுக்கும் பொருந்துமா சார்? இந்த மனை எல்லாமே வந்துடும் மேடம். நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்தை எப்படி தேர்வு செஞ்சு வாங்கணும், ஒரு வீட்டை எப்படி கட்டணும், ஆல்ரெடி கட்டிட்டோம் தப்பு இருக்கு அதை எப்படி சரி செய்யணும், எல்லாமே இதுல வந்துடும். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது வாங்க சந்தேகங்கள் இருக்குங்க? வகுப்பு ரீதியா எதுவும் டவுட் இல்லை சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். கிளாஸ் ஓகே சார். ஜாயின் ஓகே, பண்ணிக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வகுப்புல இணையணும் அப்படிங்கிறவங்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது குரூப்ல வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறத எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி வகுப்பு ரீதியாக என்னோட எண்ணை நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு செஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வகுப்புல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார் இப்ப நீங்க அந்த திசை சொன்னீங்க இல்லைங்க சார், ராசி பிரகாரம் அப்புறம் எஸ் மேடம். கிரக காரத்துவ பிரகாரம் சொன்னீங்க இல்லைங்க சார். எஸ் மேடம். அப்போ அந்த யோக இப்போ முரணா வருதுன்னு வச்சுக்கோங்க, யோக திசைக்கு வாசப்படி வைக்கிறதுக்கு முரணா ஓகே வருதுன்னு வச்சுக்கோங்க சார். அப்ப அந்த ஓகே. யோகமா இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க சார்? மாத்தி முரணா வருதுன்னா அமைச்சுக்கணும். தலைவாசல மாத்தி வைக்கணும், தலைவாசலத்தை மாத்தி வைக்கணும். அப்படி இல்லாட்டி கணவனோட ஜாதகம் நல்லா அவருக்கு சரியா இருக்குன்னா அந்த ஜாதகத்தை அவங்க இந்த பத்திரத்தை அவரு பேர்லயும் சேர்ந்து ஜாயின் பத்திரமா போட்டுக்கணும்.
அதாங்க சார் முரணா வந்தா யாருக்கு 2 பேர்த்துல டாக்குமெண்ட் யாருக்கு ஒத்து வருதோ அதை வச்சுக்கலாமா? இல்ல என்ன பண்றதுன்னு கேக்குறேன். டாக்குமெண்ட் 2 பேர்த்தையும் இணைச்சுக்கணும், கூட்டு பத்திரமா மாத்திரணும், அப்படி இல்லாட்டி ம். தலைவாசல். ஓகே சார். ஓகே ஓகே, நம்ம அடுத்த வாரம் மீண்டும் நம்ம வகுப்புல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஷ்டவாச சதீஷ்குமார். இரவெளி செல்வம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.